அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கைய நம்ம நம்பிக்கை கொண்டு பயணிக்கும் போதுதான் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வரலாறுகளை படைக்க முடியும்னு சொல்லுவாங்க. சார், சமீபத்துல ஒரு அன்பு தம்பி நம்ம அலுவலகத்துக்கு வந்திருந்தாரு. ரொம்ப சோகமா இருந்தாரு. ரொம்ப மனச்சோர்வோட இருந்தாரு. என்னாச்சுப்பான்னு, சார் நான் என்ன தொடங்குனாலுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கு. நான் இந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாமா, அந்த ஜோசியர்கிட்ட போய் கேட்கலாமான்லாம் அந்த தம்பி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு அதை கேட்ட உடனே. தம்பிக்கு நான் சொன்ன விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டட்டரி. ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டட்டரி. பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். சார், பிரச்சனை வரதான் சார் செய்யும். ஆனா அதுல நம்ம பாதிப்படைகிறோமா இல்லையான்றது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு பறவை நம்ம தலைக்கு மேல பறக்கிறத நம்மால தடுக்கவே முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலையில கூடு கட்டாம நம்மால தவிர்க்க முடியும்ல. ப்ராப்ளம்ஸ் மேண்டட்டரி தாங்க. வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு, இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு இடும்பை படாதவர். என்ன தெரியுமா அர்த்தம்? துன்பத்துக்கே ஒருத்தரால துன்பம் கொடுத்துட முடியுமா? எப்படி? துன்பத்துக்கு துன்பப்படாதவங்க, துன்பம் வரும்போது துன்பப்படாதவங்க துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்களாம். இந்த பாலகிருஷ்ணா ஒரு படத்துல சொல்லுவார்ல, டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், இஃப் யூ ட்ரபிள் த ட்ரபிள், ட்ரபிள் ட்ரபிள்ஸ் யூ, ஐ ஆம் நாட் த ட்ரபிள், ஐ ஆம் த ட்ரூத் அப்படின்றாரு. இது வள்ளுவர்கிட்ட இருந்து எடுத்ததுங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நான் கிரிக்கெட் பாப்பீங்கல்ல, எல்லாருமே கிரிக்கெட் பாப்பீங்கல்ல. இனிமே இந்த கிரிக்கெட்டை நான் சொல்ற மாதிரி பாருங்களேன். இப்ப கிரிக்கெட்ல ஜெயிக்கணும்னு ஒரு பேட்ஸ்மேன் வராரா, உள்ளார பேட் எடுத்துட்டு ஜெயிக்கணும்னு ஒருத்தர் வராரா, அவர் ஜெயிக்கணும்னு வந்தப்பே அவர் அவுட் ஆக்கணும்னு ஒரு பவுலர் நிக்கிறார். கரெக்டா? அப்படி இந்த உலகத்துல நாம ஜெயிக்கணும்னு வந்தாலே நம்மள தோக்கடிக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் எப்பொழுதுமே காத்துக்கிட்டே இருப்பார். சரி, இவர் ஜெயிக்கணும்னு வராரு, அவரு அவுட் ஆக்கணும்னு வராரு. சார், ஒருத்தர் தானே சார் மோதணும். எதுக்கு சார் சுத்தி ஒரு 11 பேர் இருக்காங்க? என்ன தெரியுமா அர்த்தம்? ஜெயிக்கணும்னு நாம மட்டும்தான் வருவோம். தோக்கடிக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றான்ல, அவனுக்கு துணையா எப்பொழுதுமே ஒரு 11 பேர் இருப்பாங்க. நம்ம ஜெயிக்கணும்னு வந்தா நம்மள தோக்கடிக்கிறதுக்காக ஒரு 11 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி, நாம ஜெயிக்கணும்னு வந்திருக்கோம், நம்மள தோக்கடிக்கிறதுக்காக ஒரு 11 பேர் இருக்காங்க. இவங்களால தான் நம்ம அவுட் ஆக்குவோமா? கிடையவே கிடையாது சார். நம்ம கூடயே ஒருத்தர் வந்திருப்பான், ரன்னர், நம்ம கூடயே வந்திருப்பான். இப்படி ஓடி வர்ற மாதிரி அப்படி ஓடி போயிடுவான். டே, உடனே நம்பி தானடா நான் வந்தேன் அப்படின்வான். கரெக்டா? உடனே நம்பி தானடா வந்தேன். இப்படி வர்ற மாதிரி அப்படி ஓடி போயிடுவான் சார். அப்ப எதிரிகளிடம் மட்டுமல்ல, துரோகிகளிடமும் நண்பர்களிடமும் கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரிக்கெட் நமக்கு கத்துக் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேலாக இந்த சுத்தி ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, சுத்தி ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? 4 அடிச்சாலும் கத்துவாங்க, 6 அடிச்சாலும் கத்துவாங்க, அவுட் ஆனாலும் கத்துவாங்க. என்ன அர்த்தம்? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். யார் ஒருவன் உலகத்தினுடைய இந்த சத்தங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய வேலையில் கவனமாக இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் செஞ்சுரியை நோக்கி போக முடியும்ன்றத கிரிக்கெட் நம்ம கத்துக் கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேலா ஒவ்வொரு பாலுமே அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆக்கணும் தானே போடுறாங்க. கரெக்டா? ஒவ்வொரு பாலுமே அவுட் ஆக்கணும் தான் போடுறாங்க. யாராவது பேட்ஸ்மேன் 6 அடிக்கட்டும் போடுறாங்க இல்ல, ஒவ்வொரு பாலுமே அவுட் ஆக்குறது தான் சார் போடுறாங்க. ஆனா அந்த பேட்டை யாரால கையாள தெரியுதோ அவங்க தான் சார் செஞ்சுரியை நோக்கி போறாங்க. அப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நமது போராட்டத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. அந்த போராட்டத்திற்காக படைக்கப்பட்ட நாளை எவன் ஒருவன் தன்னம்பிக்கை என்னும் ஆயுதத்தோடு கையாள்கிறானோ அவனால் செஞ்சுரியை நோக்கி போக முடியும்ன்றத கிரிக்கெட் என்கிற விளையாட்டு நமக்கு கத்துக் கொடுக்கிறது. ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும்னு பாட்டுல, அப்படி உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம்னு கேட்டிருப்பாங்க. சார், போராட்டங்களை சந்திக்கும் போது மட்டும்தான் நாம் வலுப்பெறுகிறோம். இந்த கிரிக்கெட்டில் மட்டையை, அந்த கிரிக்கெட் பேட்டை எப்படி ஒருத்தன் கையில ஒரு தன்னம்பிக்கையோடு வைத்திருக்கிறானோ அப்படி உங்களுடைய கல்வி என்கிற ஆயுதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை என்கிற ஆயுதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் என்கிற ஆயுதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பேச்சு என்கிற ஆயுதத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எது உங்களுக்கு கை வருகிறதோ அந்த ஆயுதத்தை கையில் வைத்துக் கொண்டு சரியான முறையில் கையாள தெரிந்தால் உங்களை வெல்வதற்கு ஆட்களே அல்ல, நீங்கள் தான் வெற்றியின் வாசல். நன்றி.